பணிவும் பாப்புனைவும் பக்குவ நெசவாக பரிணமித்துள்ள வித்தக கவிஞர் விஜய் அவர்களுக்கு கவிதை திருவிழா எடுத்திருக்கின்ற இந்த வேளையிலே ஒன்றை நான் எண்ணி பார்க்கிறேன். அநேகமாக கவிஞர்கள் வாங்கி பழக்கப்பட்டவர்கள். உலக வரலாறு அல்ல, தமிழக வரலாற்றிலே பழுமரம் தேடிய பறவை போல புலவர்கள் புறவலரை நாடி தேடி போய் வாங்கி அவர்கள் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு போவதுதான் வழக்கம். ஆனால் இந்த கவிஞன் பா விஜய், நான் அறிந்த மட்டிலே ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞருக்கு, ஒரு கவிஞன் ஆள பிறந்த ஒரு அரசகுமாரனுக்கு எப்படி பரிசு தர வேண்டும் என்று சொல்லி அரங்கத்திலே இதுவரை மன்னர்கள் கவிஞர்களுக்கு முடிசூட்டியதுண்டு. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு கவிஞருக்கு ஒரு மன்னருக்கு முடிசூட்டிய முதல் காட்சி இதுதான் வரலாறு என்பது நான் அறிந்த மட்டில் சரித்திரம் சொல்லுகிற சாதனை. அந்த சாதனையை சாதித்திருக்கின்ற சின்னஞ்சிறு பிள்ளை. எத்தனை பணம் வந்தாலும் சரி அத்தனையும் இந்த தலைவரின் காலடியின் கீழே கொண்டு போய் அவருக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கின்ற அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த கவிஞரை எத்தனை வேண்டுமானாலும் பாராட்டலாம், எத்தனை வேண்டுமானாலும் பாராட்டலாம். உலகத் தமிழர்களின் உள்ளத்தில் எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கின்ற உதய சூரியனே இந்த அரங்கிற்கு வந்து அவரை பாராட்ட வேண்டும் என்று வந்துவிட்டது என்று சொன்னால், பெரியோர்களே, இந்த கவிஞன் சின்னஞ்சிறு பிள்ளை அவரை வாழ்த்துவதற்கென்று வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பக்கத்தில் ஒரு புறம் பார்த்தா ஐயா வேதத்தமிழா, விவேகத்தமிழா, கோதை தமிழா, கவிதை கொஞ்சுகிற தமிழா, எந்த தமிழாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள், எழுதுகிறேன் என்று எழுதுகின்ற காப்பிய கவிஞர் முதுபெரும் கவிஞர் வாலி ஒரு புறம் அவர் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். தமிழினா எங்களுள்ளும் ஒரு கலீல் கிப்ரான் இருக்கிறான் என்று எடுத்து காட்டுவதற்கு வந்து நிமிர்ந்து அமர்ந்திருக்கின்ற அரும்பெரும் கவிஞன் கவிதைக்கோ எங்களுடைய அப்துல் ரஹ்மான் ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தால் இந்த பக்கத்தில் ஒரு தேசத்தந்தைக்கு தெருப்பாடகனின் அஞ்சலி எழுதிய பிறகு நேசமிகு இளைஞர்களின் நெஞ்சத்தில் எல்லாம் வீற்றிருக்கின்ற ஒரு அற்புத கவிஞன் மேத்தா ஒரு புறம். யார் இங்க வரல? இத்தனை கவிஞர்கள் மட்டுமல்ல, பட்டு விற்பனையில் அல்ல, பாரதியாரின் பாட்டை பதிப்பிப்பதில் ஒரு சாதனை சரித்திரம் படைப்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரியவர் நல்லி அவர்கள் ஒரு புறம். அவர் மட்டும்தானா? இன்னொரு புறம் பார்த்தா அந்த பக்கத்தில் திருப்பங்கள் என்று சொன்னால், திரைக்காவியத்திலே திருப்பங்கள் என்று சொன்னால் அதை வைத்தே கதையை நகர்த்தி செல்கின்ற அருமை கலைஞர் பாக்கியராஜ் ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஊருக்கெல்லாம் அவரு ஒல்லிராஜா, என் உள்ளத்திற்கோ அவர்தான் செல்லராஜா. அவர் ஒரு பக்கம் வந்திருக்கிறார். எத்தனை அறிஞர்கள், எத்தனை அறிஞர்கள் கலைஞரவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் காரணம், அகவலிலே வலம் வந்து கொண்டிருந்தது தமிழ் ஒரு காலம். அகவலில் தான் வலம் வந்தது. அது அகவலில் மட்டுமல்ல, அதை குரல் வெண்பாவுக்குள்ளே குறிக்கு கொடுக்க முடியும் என்று முதலில் காட்டியவன் எங்கள் பாட்டன் திருவள்ளுவன். குரல் வெண்பாவில் வந்தால் என்ன? அது மட்டுமல்ல, இது நகரத்து மனிதர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி, சராசரி மனிதர்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி
முதலிலே தமிழை உரை பாட்டு மடை, உரை வருகாதை, இல்லை இல்லை உரையிடையிட்ட பாட்டுடை தமிழ் என்று சொல்லி ஆக்கியவன் சேரன் தமிழ் இசைத்த இளங்கோடிகள். இளங்கோடிகள் இசைத்ததை வாங்கிக் கொண்டு இல்லை இது புலவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி அதை இழுத்துக்கொண்டு போய் எங்கே கொடுத்து விட்டான்? களவியல் ஆசிரியன் களவியல் உரை என்று சொல்லி இலக்கணத்திற்குள் கொண்டு போய் போட்டு விட்டான். அதையும் வாங்கிக் கொண்டு வள்ளல் பெருமான் புலவர்களுக்கு கொண்டு வந்து மனு நெறிகண்ட சரித்திரத்தை சொல்லுகிற பொழுது புலவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். இதையெல்லாம் இல்லை, பராசக்தி என்ன எத்தனை திரை காவியங்களிலே ஓடுகிற ஓடுகிற ஓட்டத்திலே தெரு ஓரத்தில் 2000 ஆண்டுகளாக தமிழை பற்றி ஏதும் தெரியாதிருந்த மனிதர்களுக்கு, ஏடறியேன் எழுத்தறியேன் என்று இருந்த தமிழ் மக்களுக்கு இதுதான் உன் தமிழ், இதை நீ பேச வேண்டும், நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எடுத்து கொடுத்த முதல் தலைவன் வணக்கத்திற்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவரே இங்கே வருகை தந்து இந்த அரங்கை பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், ஏவா விஜய், தமிழ் உன்னிலே வாழ்கிறது, நீ வாழ்வதல்ல தமிழ் உன்னில் ஆளப்போகிறது, உன்னை ஆளப்போகிறது, தமிழகம் உன்னால் பெருமைப்பட போகிறது, வாழ்க வளர்க என்று சொல்லி 1000 கரங்களால் கூடி உன்னை வாழ்த்தி ஆலிங்கனம் பண்ணி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.